ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து இம்பார்ட்டண்ட் அப்டேட்டும், மார்ச் மாதத்துக்கு உண்டான புக்கிங்கில் புது அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் திருமலாவில் டிசம்பர் 23 ஜனவரி 1 வரைக்கும் இது சம்மந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது வைகுண்டத்தில் ஒரு நாள் மாதிரி. அதில் 6 மாத உத்தராயண காலம் நமக்கு அப்படிங்கிறது வைகுண்டத்தில் 12 மணி நேரம் பகல் பொழுது மாதிரி. அதே மாதிரி 6 மாத காலம் தட்சிணாயன காலம்ங்கிறது நமக்கு வைகுண்டத்தில் 12 மணி நேரம் இரவு பொழுது மாதிரி. இப்போ தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் பிறக்க போகுது. அதாவது இரவு காலம் முடிஞ்சு பகல் பிறக்க போகுது வைகுண்டத்தில். ஸோ அந்த பகல் பொழுதில் பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த மார்கழி மாதமான 30 நாட்களும். நமக்கு 30 நாள் அப்படிங்கிறது வைகுண்டத்தில் 120 நிமிடங்கள் மாதிரி, அதாவது 2 மணி நேரம் மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாள் தூங்கி கண் விழிக்கிற 40 நிமிடங்கள். வைகுண்டத்தில் 40 நிமிடங்கள் அப்படிங்கிறது நமக்கு 10 நாட்கள் மாதிரி. எப்போனா டிசம்பர் 23 ஜனவரி 1 வரைக்கும் அவர் கண் விழிக்கிற அந்த 40 நிமிடங்கள்லையுமே பக்தர்கள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணுவாராம். ஸோ ஏகாதசிக்கு வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் 10 நாட்களும் கிடைக்கும். அதனால் ஏகாதசிக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்காமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டேயில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் புக்கிங் பண்ணால் அதன்படி தான் நம்ம போகணும், அந்த டேட் அந்த டைம் ஸ்லாட் படி. ஆஃப்லைன்லலாம் நம்ம ஏகாதசிக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திக்காமல் நம்மளை பொறுமையாக எப்போ டிக்கெட் கிடைக்குதோ அப்போ வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மற்றபடி மலைக்கு எப்போ வேணாலும் போகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் மூலவர் தரிசனம் பார்த்துட்டு சொர்க்கவாசலில் போகிறதுக்காக ஷேர் பண்ணுறாங்க. நம்ம ஒரே நாள் ஏகாதசிக்கு போய் கஷ்டப்படுத்திக்காமல் அந்த 10 நாட்களில் எப்போ போனாலும் அதே பலன் தான் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அடுத்து வைகுண்ட ஏகாதசி பற்றின இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருக்கிறத ஷேர் பண்ணுறேன். திருமலாவில் ரூம்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த 10 நாட்களில் கீழ்த்திருப்பதிலே ஸ்டே பண்ணிக்க சொல்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வரக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இந்த 10 நாட்களும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ப்ரோட்டோக்கால் விஐபிஸ்க்கு மட்டும்தான் இந்த 10 நாட்களில் அனுமதி. அதாவது விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக. அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 10 டேஸுமே ப்ரோட்டோக்கால் விஐபிஸ்க்கு மட்டும்தான் அலோட் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு போகலாம். அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரீல்ஸில் மார்ச் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 18 லக்கி டிப் ஓப்பன் பண்ணுறாங்க. 21 காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆஜித சேவாவும் தெப்ப விழாவோட புக்கிங்கும், 21 மதியானம் 3 மணிக்கு வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டும், 23 காலை அன்னைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங், 23 மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங். அடுத்து டிசம்பர் 25 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் புது அப்டேட் என்னென்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் டிசம்பர் 27 காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் திருமலாக்கும் திருப்பதிக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டானது. அண்ட் மார்ச் மாதத்துக்கு உண்டான நவநீத சேவாவோட புக்கிங் டிசம்பர் 27 மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து மார்ச் மாதத்துக்கு உண்டான பரக்கமணி சேவாவோட புக்கிங் டிசம்பர் 27 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ புது அப்டேட் இது. மார்ச் மாதத்துக்கு உண்டான வாலண்டரி சேவாக்கு உண்டான புக்கிங் அப்டேட் இது. காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நவநீத சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் மத்தியானம் 3 மணிக்கு பராக்கமணி சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இது எல்லாமே மார்ச் மாதத்துக்கு உண்டானது. அடுத்த அப்டேட், கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் டிசம்பர் 22 26 வரைக்கும் தெப்ப விழா நடக்குதுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டிசம்பர் 22 கபில தீர்த்தத்தில் ஃபஸ்ட்டு டே தெப்ப விழாவோட முதல் நாள் பிள்ளையார் 5 ரவுண்டு வருவார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 23 முருகன் சுப்பிரமணிய சுவாமி தெப்ப உலாவில் வருவார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 24 சோமஸ்கந்த சுவாமி தெப்ப உலாவில் வருவார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிசம்பர் 25 காமாட்சி அம்மன் 7 ரவுண்டு தெப்ப உலா வருவாங்க கபில தீர்த்தத்தில்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கடைசி நாள் தெப்ப விழாவோட கடைசி நாள் டிசம்பர் 26 அன்னைக்கு சண்டிகேஸ்வர சுவாமியும் சந்திரசேகர சுவாமியும் 9 ரவுண்ட்ஸ் வருவாங்க தெப்ப விழாவில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
அண்ட் டிசம்பர் 27 ஆருத்ர மகா உற்சவம். அன்னைக்கு நடராஜர், சிவகாமி அம்மன், மாணிக்க வாசகர் 3 பேருமே வீதி உலா வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தெப்ப விழா நடக்கிறப்போ அன்னமாச்சாரிய ப்ராஜெக்ட்லேருந்து ஆர்டிஸ்ட் பக்தி சங்கீதனம் பாடல்கள் பாடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. வாலண்டி சேவாக்குண்டான புக்கிங் பற்றின அப்டேட் இன்னும் ஸ்ரீவாரி ஆன்லைன்.திருமலா.org அப்டேட் பண்ணலை. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் மட்டும்தான் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்க. புக்கிங் எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி எல்லா டிக்கெட்டுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். புக்கிங் பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், நிறைய சேவை பற்றின இன்ஃபர்மேஷன், வாலண்டி சேவை பற்றின இன்ஃபர்மேஷன், டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.